தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை கேட்கும்படியாய் காத்திருக்கிறதான உங்களோடு கூட கர்த்தர் இன்றைக்கு தெளிவுபடுத்துவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பரிச்சயமான ஒரு வேத பகுதி. 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நெடுங்காலமாய் வேதனைகளோடு கூட பிரச்சனைகளோடு கூட துக்கித்து நின்று கொண்டிருக்கிறதான ஒரு நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கும்போது அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, வைத்தியர்களிடத்தில் அவள் கடந்து சென்று எல்லாவற்றையும் அவள் செலவழித்து போட்டாள். எல்லாம் அவள் கையிலிருந்து செலவழிந்து போயிற்று. நம்பிக்கையற்ற ஒரு நிலை, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. இதுக்கு மேலே ஒரு நிச்சயமே கிடையாது, நான் உயிரோடு இருப்பேன், எனக்கு சுகமாகும் என்கிற ஒரு உணர்வு அற்ற ஒரு நிலையில தான் அந்த மகள் இருந்தாள். ஆனால் இயேசு அங்கே வருகிறார் என்ற பொழுது அவளுக்குள்ளே இருந்ததான அந்த விசுவாசம், அவள் செய்த ஒரு காரியம், தன்னால் ஆன முயற்சி அவள் செய்தாள். என்ன செய்தா? வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொட்டு, அட்லீஸ்ட் நான் அவர்கிட்ட போய் நிற்கலனாவது அந்த வஸ்திரத்தையாவது நான் தொடணும். அவளுக்கு தெரியாது வஸ்திரத்தை தொட்டால் சுகம் கிடைக்கும்னு, அவளுக்கு தெரியாது. இயேசு அற்புதம் செய்கிறாள்னு அவளுக்கு தெரியும். அவன் நினைக்கிறா, அவளுக்குள்ளே வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் என்று சொல்லி தன்னுடைய முயற்சியை அவள் எடுக்கிறா. பாருங்க, இன்னைக்கு பல பேர், நான் இருக்கிற இடத்துல எல்லாமே நடக்கணும், இருக்கிற இடத்துலையுமே எனக்கு எல்லாமே கிடைக்கணும், சோம்பேறிகளாய் சோம்பலாய் இருக்கிறது உண்டு. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு உன்னால் ஆன முயற்சியை நீ பண்ணு. உன்னால் தொடுவதற்கு எத்தனைக்க முடியுமா? உன்னால் தொடுகிறதற்கு ஓட முடியுமா? வா, ஓடி வா, தொட பாரு. அவர் சமூகத்தில் வந்து கொஞ்ச நேரம் உட்கார பாரு. அவன் நினைக்கிறா, வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால், இப்படியாவது அந்த வஸ்திரத்தை பிடிக்கணும்னு நினச்சிருப்பாள்ல. அவள் தொட முயன்ற போது வசனம் சொல்லுகிறது, வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டாள். ஆமாங்க, நீ தேவ பிரசன்னத்தில் நிரம்பி வரணும்னு நினைச்சாதான் அட்லீஸ்ட் அந்த கொஞ்சம் மேகத்தில் உன்னால் உட்கார முடியும், கொஞ்சம் பிரசன்னத்திலையாவது நுழைய முடியும். பார்த்துக்கலாம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும்போது ஆசீர்வதிக்கட்டும், என்னை உயர்த்தும் போது உயர்த்தட்டும், நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னா நெடுநாளாக உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அப்படியே இருந்துக்கிட்டு தான்ப்பா இருக்கும். மாறாய் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நாட்களில் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி துறவை விட்டு முயற்சி செய். வஸ்திரத்தை தொடுகிறதற்கு நீ ஓடு, நீ எழுந்து ஓடு. அவன் நினைக்கிற ஒரு காரியம், அவன் உள்ள இருக்கிறதான ஒரு வாஞ்ச, வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் எப்படியாவது பிடிச்சிடணும். நான் வஸ்திரத்தை தொடணும்னு நினைச்சாதான் வஸ்திரத்தின் ஓரத்தை பிடிக்க முடியும். தேவனிடத்திலிருந்து எப்படியாகிலும் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, சொஸ்தப்பட வேண்டும் என்பதற்காக எல்லாருடைய மத்தியிலும், கூட்டத்தின் மத்தியிலும் அவள் ஓடினதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்துட்டீங்களா? அவமானப்பட்டு நிற்கிறீங்களா? எல்லாம் உங்க கையை விட்டு போயிட்டு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு முயற்சியை பண்ணுங்க. வஸ்திரத்தை எப்படியாவது நான் பிடிச்சிடணும். ரட்சிப்பின் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், இப்படி பல வஸ்திரங்கள் வேதத்தில் உண்டு. அந்த வஸ்திரத்தை நான் எப்படியாவது பிடிச்சிடணும். நீ எப்படியாவது பிடிக்கணும்னு நினைக்கும் போது அந்த ஓரத்தை தொட நினைப்ப, ஓரத்தை பிடிப்ப,
கர்த்தர் உன் வாழ்க்கையில சொஸ்தமாக்குதலை தருவார், அற்புதத்தை செய்வார். வசனம் சொல்லுது, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதே. நீ மகிமையில வந்து உட்காரு. வசனம் சொல்லுகிறது, ஆலயத்தை கர்த்தர் வஸ்திர தொங்கலினால் கர்த்தர் நிரப்புறாராம். அந்த வஸ்திரத்தை, அந்த மகிமையை பிடிக்கிறதுக்கு வஸ்திரத்தை பிடிச்சிரு. உன் வாழ்க்கை மகிமையினால மூடப்படும். கிருபை கிருபை மகிமையினால மூடப்படும். மகிமையினால மூடப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல காவல் உண்டு. ஒன்று முன்னை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் அந்த இடத்துல உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வாரே. என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. தேவ சமூகத்திலிருந்து உன் வாழ்க்கையில வல்லமை புறப்படுப்பா. தேவ பிள்ளையே, எழும்பு, ஓடு, முயற்சி பண்ணு. எப்படியாவது பிடிக்க வேண்டும், எப்படியாவது அந்த மகிமையை வாஞ்சிக்கணும், அந்த வஸ்திரத்தை தொட வேண்டும் என்கிற அந்த இருதயத்தை கர்த்தர் தருவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை போல வஸ்திரத்தையாவது நான் தொட்டிருந்தோம். அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், வல்லமை புறப்பட்டு சுஸ்தமானாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு உடைய ஜனங்கள் மகிமை என்கிற வஸ்திரத்தின் ஓரத்தை தொடட்டும், சொஸ்தமாக்குதலை காணட்டும், விடுதலையை உணரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எப்படி அந்த ஸ்திரீ ஓடி இயேசுவை தொட நினைத்தாலோ, வஸ்திரத்தை பிடிக்க நினைத்தாலோ, உன் வாழ்க்கை தேவனுடைய மகிமையை பிடிக்கட்டும். வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் கட்டி பிடிக்க வேண்டும். அந்த ஓரத்திலிருந்து வரக்கூடியதான அந்த வல்லமை, அந்த மகிமை என்னை சுஸ்தப்படுத்த வேண்டும் என்கிற அனுபவம். நெடுநாட்கள், நெடுங்காலம் தேவன் ஜீவ விருட்சத்தை உனக்கு தருவார். God bless you. God bless you.